அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. தொழுகையின் ஏராளமான சிறப்புகள் இருக்கின்றது. அதில் 6 சிறப்பை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஒன்று, தொழுகை என்பது இஸ்லாத்தின் தூணாகும். இரண்டாவது, தொழுகை ஷைத்தானின் முகம் கருத்து விடுகின்றது. மூன்றாவது, தொழுகை முஃமினுடைய ஒளியாகும். ஒளினா இம்மையிலும் மறுமையிலும் நாளைக்கு குறிப்பாக கபரில் அவனுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும் தொழுகை. நான்காவது, தொழுகை என்பது மார்க்கத்தின் சிறந்த பற்றாகும். ஐந்தாவது, ஒருவர் தொழ ஆரம்பித்து விட்டால் அல்லாஹ் தஆலா தன்னுடைய கவனத்தை அந்த தொழிலாளியின் மீது செலுத்துகின்றான். எதுவரை என்று சொன்னால், அந்த தொழுகாளி தொழுகும் வரை தொழு முடித்த உடனே அல்லாஹ் தன்னுடைய கவனத்தை திருப்பிக் கொள்கின்றான். ஆறாவது, ஏதோ ஒரு காரணத்திற்காக ஒரு முஃமின் நரகத்திற்கு சென்றால் அவன் தொழுத காரணத்தினால் அந்த சஜ்தா செய்த உறுப்புகள் அனைத்துமே நரக நெருப்பு தீண்டாது. இது ஹதீஸின் கருத்தாகும். கண்ணியமிக்க அல்லாஹ்வினர்களே, ஏராளமான